அன்பான உறவுகளே, பாவ்லோ ஃப்ரெய்ரே ஒரு முற்போக்கு கல்வியியல் சிந்தனையாளர். அவர் ஒரு அழகான வார்த்தையை சொல்றாரு, இன்னைக்கு தமிழ்நாட்டில் அப்படியே பொருந்தி போகும். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, மௌன கலாச்சாரத்தை உடைக்கக்கூடிய வகுப்பறைகள் வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. இன்னைக்கு நாம ஏன் இது தமிழ்நாட்டோட பொருத்தி பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கல்வி நிறுவனங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, மௌன கலாச்சாரத்தை ஆதரிக்கக்கூடிய வகையில் இருக்கு. அதாவது குறிப்பா சொல்லணும்னு சொல்லி சொன்னா, ஒரு மாணவர் வகுப்பறையில உரையாடுறத, அவன் ஐயத்தை கேட்பத, அவனுடைய கருத்தை சொல்வத, இது எல்லாத்தையும் தடுக்கக்கூடிய ஒரு வகுப்பறையா தான் இன்றைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான வகுப்பறைகள் இருக்கின்றது. ஆனால் நமக்கு தேவையான வகுப்பறை என்ன வகுப்பறை? மௌன கலாச்சாரத்தை உடைக்கக்கூடிய வகுப்பறை. மாணவர்களுடன் உரையாட வேண்டும், மாணவர்களினுடைய ஐயங்களை நாம் தீர்க்க வேண்டும், மாணவர்களினுடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு அந்த கருத்துக்கள் நன்மை பயக்கக்கூடிய கருத்துக்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட வகுப்பறையில் வளரக்கூடிய மாணவன் தான் நாளை நல்ல குடிமகனாகவும் தேசத்தை முன்னேற்றக்கூடியவனாகவும் இருப்பான் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. நன்றி.